இன்றைய சிந்தனை. இன்றைய நாள் எங்களுடைய தமிழர்களின் பெருமைமிக்க நாளாக நாங்கள் போற்றலாம். ஏனென்றால் உலகத்திலே பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு 2 வரிகளிலே வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அழகாக தந்த திருவள்ளுவர் என்று சொல்லப்படுகின்ற பெருமகனாருடைய குருபூஜை நாள் இன்றைய நாள். இந்த திருவள்ளுவர் எத்தனை விதமான விடயங்களை எவ்வளவு ரத்தின சுருக்கமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தந்திருக்கின்றார். அவர் சொன்ன அந்த வாழ்க்கை தத்துவங்களை நாங்கள் சரியாக கடைப்பிடித்தோமானால் அத்தனையும் அந்த வாழ்வியல் தர்மங்கள் அடங்குகின்றன. எங்களுடைய புராண இதிகாசங்கள், எங்களுடைய மனு சாஸ்திரங்கள், எங்களுடைய நீதி சாஸ்திரங்கள் அத்தனை விடயங்களையும் ஒரு 2 வரிகளிலே அழகாக அவர் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். இயலாக பிரித்து திருக்குறளை தந்திருக்கின்றார். எத்தனை மொழிகளிலே அதை இன்று உலகம் மொழிபெயர்த்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கை தத்துவத்தை இவ்வளவு அழகாக யாரும் சொல்ல முடியாது. அவர் தொடங்கும் போதே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கின்றார். அப்படியான ஒரு பண்பியல், அந்த மேன்மை, அந்த உயர்வு, மனிதனுக்கு கொடுக்கின்ற அந்த பக்குவம், இதை அவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் மகான்கள் போல இப்படியான பெரியவர்கள் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் கலாச்சார வாழ்க்கை நெறியிலே எத்தனை விதமான மகான்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எத்தனை விதமான மகான்கள் தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்ன எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. அவர் பார்த்தார், வாழ்ந்தார், போனார் என்று இல்லாமல் இன்று இந்த உலகம் அழியும் வரைக்கும், இந்த தமிழ் சமுதாயம் அழியும் வரைக்கும், இந்த தமிழ் சமுதாயத்தில் கடைசி மகன் இருக்கும் வரைக்கும் இவருடைய குரல் இருந்து கொண்டே இருக்கும். அதை யாரும் அழிக்க முடியாது. அதை இன்னும் அது நவீன உலகத்திலே இன்னும் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் கற்றவனுடைய சிறப்பு. ஒரு விடயத்தை நாங்கள் கல்வி சார்ந்தோ தொழில் சார்ந்தோ ஒரு எந்த விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோமோ அந்த விடயம் எங்களால் முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு அது செல்ல வேண்டும். நாம் கற்ற அந்த கல்வி, நாம் கற்ற அந்த வித்தை எங்கள் மூலமாக 4 பேர் பயன்பெற வேண்டும். அது மனிதனுடைய மிகப்பெரிய கொடை. அதை மனமகிழ்வோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தது தான் இந்த திருக்குறள். இன்று எத்தனை பேருக்கு அது சான்றாக அமைகின்றது. திருக்குறளை சான்று காட்டி பேசாத பேச்சாளர்கள் இல்லை. திருக்குறளை சான்று காட்டி எழுதாத எழுத்துக்கள் இல்லை. ஏனென்றால் அத்தனையும் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய பொக்கிஷமாக அமைந்தது. அப்படிப்பட்ட மகானான திருவள்ளுவர் பெருமானை நினைக்கின்ற நாளான குருபூஜையாக இன்று அமைகின்றது. எனவே உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் அவரை நினைந்து பெருமைப்படுவோம். அவருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு எங்களுக்கு அவரளவுக்கு நாங்கள் கற்க முடியாது, அவரளவுக்கு அறிவை பெற முடியாவிட்டாலும் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள், உங்கள் அறிவுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை 4 பேருக்கு உதவும்படி செய்யுங்கள். இது ஒரு முன்னுதாரணமாக, ஒரு முயற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே அதை கட்டியம் செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மகானுடைய குருபூஜை நாளிலே நாங்களும் கட்டியம் செய்து கொள்வோம். எங்களுக்கு தெரிந்ததை மற்றவருக்கு சொல்லிக் கொடுப்போம். நல்லது வளர வேண்டும், நல்லது வாழ வேண்டும், உலகம் செழிக்க வேண்டும். நன்றி. இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து